ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் வந்து கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்கு சில அயர்ன் அண்ட் காஸ்ட் அயர்ன் கடாய் வந்து வாங்கியிருந்தேன்னு சொல்லி 2 நாள் முன்னாடி ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அந்த வெசல்ஸை வந்து சீசனிங் பண்ணுற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து இந்த வாங்கின கடைகள்லேயே வந்து ப்ரீ சீசனிங் பண்ணி தான் வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனாலும் சில ப்ராசஸ் வந்து வீட்டில் போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மல் டிஷ்வாஷ் ஜெல் இருக்கு இல்லையா, லிக்விட் இருக்கு இல்லையா, அதை வச்சு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்க சொன்னாங்க. அது நல்ல கருப்பாக, அதில் ஏற்கனவே அவங்க சீசனிங் பண்ணுறப்ப யூஸ் பண்ணியிருந்த ஆயில், அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே ஹெவியாக ஒட்டிகிட்டு இருந்துச்சு. இப்போ அதெல்லாமே வாஷ் பண்ணி ரிமூவ் பண்ணியாச்சு. அயர்ன் அண்ட் காஸ்ட் அயர்ன் ரெண்டுக்குமே ஒரே ப்ராசஸ் தான் சொன்னாங்க. இந்த காஸ்ட் அயர்ன்லலாம் வந்து விளக்கெண்ணெய் போட்டு நல்ல ஹை ஹீட்டில் வந்து சீசனிங் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. இது வீடியோவில் பார்க்குறப்ப இந்த ஃபோம் வந்து உங்களுக்கு ஒயிட்டாக தெரியுது. ஆனால் வந்து ஆக்சுவலாக அது ஒரு மாதிரி க்ரே கலர் மாதிரி இருந்தது. நல்லா தேய்க்க தேய்க்க கலர் சேஞ்ச் ஆகி வந்துச்சு. ஸோ 2 கடாயுமே 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து நான் இந்த 2 கடாயோடு சேர்த்து ஒரு தாளிப்பு கரண்டி வாங்கியிருந்தேன். ஆனால் அதை நான் வாஷ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் அதை நான் இன்றைக்கி வீடியோவில் காமிக்கலை. அதுக்கப்புறம் அன்றைக்கி ஒரு உட்டன் கரண்டி வாங்கியிருந்தேன் இல்லையா, அதையுமே வாஷ் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு அருவாமனை வாங்கியிருந்தேன், அதையும் நல்லா தேய்ச்சிக்கிட்டோம். இது எல்லாமே தொட்டாலே அப்படியே பிளாக் கலராக ஒட்டுற மாதிரி ஒரு மாதிரி இருந்தது. அது எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கழுவி எடுத்த கடாயை வந்து அடுப்பு பற்ற வச்சு அதில் வச்சாச்சு. இது கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 2 கடாயிலையுமே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி, அந்த எண்ணெய் வந்து எல்லா இடத்துலையும் படும்படியாக இந்த மாதிரி பரவலாக வர அளவுக்கு பண்ணி விட்டுருக்கு. அதுக்கப்புறம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஒன்றுலேயும் ஒரு வெங்காயம் அளவுக்கு போட்டு வதக்க ஆரம்பித்தாச்சு. இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக ஆகி வர்ற அளவுக்கு வதக்க சொன்னாங்க. அந்த வெங்காயமும் அந்த கடாயில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வதக்க சொல்லியிருந்தாங்க. இந்த வெங்காயத்தோட சாறு, எண்ணெய் இது எல்லாமே சேர்ந்து இதுக்கு ஒரு நல்ல சீசனிங் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹை ஹீட்லேயே தான் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது ரொம்ப சூடாகி வெங்காயம்லாம் நல்லா ஒட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நான் கொஞ்சம் சிம் பண்ணிக்கிட்டேன். இந்த காஸ்ட் அயர்ன் வந்து பயங்கர ஹெவியாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இது சூடாக லேட் ஆகும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது பார்த்தா நான் நினச்ச அளவுக்குலாம் லேட் ஆகலை, உடனேவே சூடாயிடுச்சு. ஸோ வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த வாக் மாதிரி உள்ள இதில் வந்து நல்லா சீக்கிரமே சூடாகி வெங்காயமும் நல்லா ப்ரௌன் கலராக ஆகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இந்த காஸ்ட் அயர்ன் நல்ல டீப்பாக குழிவாக இருக்கிறதுனால அதில் வந்து கொஞ்சம் கரண்டியை வச்சு எல்லா பக்கமும் வெங்காயம் படும்படியாக செய்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. ரெண்டு பாத்திரத்தில் இருந்ததையும் ஒரே இதில் மாற்றி கரண்டியில் செய்கிறது சிரமமாக இருந்தனால அம்மா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு துணியை வச்சு அந்த வெங்காய சாறு, எண்ணெய் எல்லாமே பாத்திரத்தோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கடையில் இந்த வெங்காயம் வதக்குனது இருக்குல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த வெங்காயத்தை வேறு எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது, கீழே போட்டுறணும். ஒரு துணியை வச்சு இந்த வெங்காயத்தோட சாறு, எண்ணெயெல்லாம் இந்த பாத்திரத்தில் எல்லா பக்கமும் தேய்ச்சி விடணும். முன்னாடி அண்ட் பின்னாடி பக்கம் எல்லா சைடுமே எண்ணெய் இல்லாமல் இந்த 2 பாத்திரமும் இருக்கக்கூடாது. எவ்ரி யூஸ் நம்ம ஒவ்வொரு வாட்டி யூஸ் பண்ணதுக்கப்புறமே நல்லா பாத்திரத்தை தேய்ச்சிட்டு அடுப்பில் வச்சு நல்லா ட்ரை ஆக விட்டு அதுக்கப்புறம் 2 சொட்டு எண்ணெயை விட்டு இந்த மாதிரி தேய்ச்சி தான் வைக்க சொன்னாங்க. அப்படி வச்சா இந்த அயர்ன் பாத்திரங்கள் வந்து ரொம்ப வருஷத்துக்கு நல்லாயிருக்கும், துரு பிடிக்காமல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம பண்ணியாச்சு. இன்னும் இதை முழுசாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கல, பண்ணால் தான் தெரியும்.
ஸோ எனக்கு வந்து இந்த பெரிய இதில் வந்து ஒரு எக்கை வந்து ஆம்லெட் மாதிரி பண்ணி பார்க்கலான்னு ஆசை. ஸோ அதனால் ஒரே ஒரு முட்டையை மட்டும் ஊற்றி எடுக்க பார்த்தோம். ஆனால் அது வந்து இந்த பாத்திரத்தில் நம்ம ஆம்லெட் போட மாட்டோம், அதனால் அந்த மாதிரி சீசன் பண்ண தேவையில்லை. பட் வந்து முட்டை கொஞ்சம் எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டு எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் பாத்திரம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அம்மா. ஃபஸ்ட்டு ஆம்லெட் மாதிரி எடுக்க தான் ட்ரை பண்ணோம், ஆனால் அதில் வரல. சரின்ட்டு அப்படியே முட்டை பொரியல் மாதிரி கொஞ்சம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 2 or 3 டைம்ஸ் ஆனியனை வச்சு தேய்ச்சிருந்தா கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ண சரியாயிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பாத்திரம் நல்லா பெருசாக இருந்தது, நல்லா யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லா இருந்துச்சு. நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அயன் கடாய் ஒன்று புதுசாக வாங்கி அதை பழக்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. ஒவ்வொரு வாட்டியுமே இந்த மாதிரி யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்ய சொன்னாங்கன்னா, வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத மாதிரி ஆனதுக்கப்புறம் 2 சொட்டு எண்ணெயை விட்டு உள்பக்கமும் சரி வெளியிலையும் சரி அந்த எண்ணெய் எல்லா இடத்துலையும் வர மாதிரி ஒரு சின்ன துணியை வச்சு தேய்ச்சிருங்க. அப்படியே எடுத்து நீங்கள் எங்கே பாத்திரத்தை வைப்பீங்களோ அந்த இடத்துல வச்சுருங்க அப்படின்னாங்க. ரொம்பவும் எண்ணெய் தேய்ச்சாலும் நம்ம பாத்திரத்தை கவுத்து வைக்கிற இடம்லாம் வீணாயிடும். ஸோ ஒரு அளவாக 1 சொட்டு 2 சொட்டு ஊற்றி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இது பண்ணி வச்சுருங்க அப்படின்னாங்க. ஸோ பார்ப்போம் எப்படின்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.